காவலி கடலோட கலக்கிற இடம் வந்து கெட்டியாரக்குடா. அதாவது கெட்டியாரக்குடான்னு சொல்றது திருவோணமலையில இருக்கு. அடுத்தது சுதந்திர இலங்கையின் முதல் பிரதமர் டி.எஸ். சேனநாயக்க. டிஎஸ் சேனாதிராஜா. அடுத்தது கலாவதியை கட்டிய மன்னன் யார்? தாது என்ன தாது கலா சொற்கர். அடுத்த இலங்கை உலக கிண்ண கிரிக்கெட் கோப்பையை வந்த போது அணித்தலைவராக இருந்தவர் அஜித் அர்ஜுன அஜித் ரணதுங்க. ரணதுங்க. அடுத்தது பாருங்க 2007 2007 2007 சமாதானத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இலங்கையர் யார்? மன்மோகன் சிங். நமது நாட்டுக்கே உரித்த ஈரோடு ஹவாலி. மரத்தேர் அதுல இருக்கிறதுல அதான் மரத்தேர். வாகனங்களுக்காக அனுமதி பத்திரம் பெற செல்ல என்ன சொல்றது மைனா பிள்ளையில. கேசிக்க சொல்லுங்க என்ன பிரச்சனை? வாகனங்களுக்காக அனுமதி பத்திரம் பெற செல்ல வேண்டிய இடம். Right. வாகனங்களுக்கு நாங்க அனுமதி பத்திரம் பெற மாட்டோம். இங்க செல்லோம் பிரதேச செயலர். வேடுவர்களின் நடனம் அழைக்கப்படும் திரிகரங்க நடனம். தொடங்க மூன்றாவது விடை சரி. அடுத்தது இலங்கை குடியரசாக மாறிய ஆண்டு 1972. 1972. இலங்கை 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தாலும் இலங்கை குடியரசானது 1972. 1815 தான் இலங்கை ஆங்கிலேயரால முழுமையாக கைப்பற்றப்பட்ட ஆண்டு. அதே போல ஓகே. தென் மாகாணத்தில் கடலுடன் கலப்பது ஜின்கா. தோட்கட்டு என்ன? ஜின்கங்கை காலியில கலக்குது. கல்லணி கொழும்பா மேல் மாகாணம், கல்லோயா மட்டக்களப்பு கிழக்கு மாகாணம், மகாவலிகை திருவோணமலை கிழக்கு மாகாணம். ஜின்கங்கை காலி சோட்கட் வந்து ஜின்கா. அடுத்தது கிறிஸ்டிகா 64 இருந்து 67 வரைக்கும் வாசிக்கும். இலங்கையில் திறந்தவெளி மிருக காட்சி சாலை அமைந்துள்ள இடம் எது? பின்னவல. கொழும்பு மாவட்டத்தில் கடலுடன் கலக்கும் நதி கழனிகங்கை. கழனிகங்கை சரி. இலங்கையில் மிக பெரிய மலை பீடுரோதாலகால மலை. அடுத்தது கொழும்பு களுத்துறை கம்பா ஆகிய மாவட்டங்கள் உள்ளடக்கிய மாகாணமே என்ன விட சரி மேல் மாகாணம். சொல்லுங்க இதுல இருக்கிறாள் அஸ்வின் சொல்லுங்க. கிழக்கு மாகாணம் என்ன மாவட்டம் இருக்கு? கிழக்கு மாகாணத்துல மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, அடுத்தது அம்பார். ஏன்னா அடுத்தது ரித்தி சொல்லுவா. சப்ரம மாநிலத்தில் இருக்கிற மாவட்டங்கள் பத்திரபுரி, கேகாலை. கேகாலை. ரைட் ஓகே. கேசிகா சொல்லுங்க மத்திய மாகாணத்தில் இருக்கிறது. என்ன கேசிக்கா மறந்து போயிட்டு என்ன கிறிஸ்டிகா? கண்டி, நுவரெலியா, மாத்தளை. வெரி குட். ரைட் ஓகே. கவனிச்சு கொள்ளுங்க. அதே போல மேல் மாகாணம் கொழும்பு கம்பகா களுத்துறை வரும். ஒருவருடைய வதிவிட சான்றிதழ் பெற்றுக்கொள்வதற்காக செல்ல வேண்டிய இடம். வதிவிட சான்றிதழ் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்டா கிராம சேவர் அலுவலகத்துக்கு போகணும். தேசிய அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளணும்டா ஆட்பதிவு திணைக்களத்துக்கு போகணும். அதே போல கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ளணும்டா குடிவரவு குடியேறும் திணைக்களத்துக்கு போகணும். அதே போல பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்றோம்னு சொன்னா பிரதேச செயலகத்துக்கு போகலாம். அதே போல கதிர்காமத்துக்கு அண்மையில் கடலுடன் கலக்கும் நதி மாணிக்க கங்கை யாழையில கிழக்கு சரி. அடுத்த நக்கில்ஸ் மலை அமைந்துள்ள நக்கில்ஸ் எங்க இருக்கு? பதுளை. சரி நுவரெலியா. வெயிட் பண்ணுங்களா? சரி சரி. பதுளை சார். நுவரெலியா சார்.
நக்குல்ஸ் மலையாளம் விட மாட்டேன் அவரே அக்கில்ஸ். நான் சொல்லுவோம் இன்னொரு எவ்வளோ உங்கள்ட்ட அந்த சீட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சன் சீட்ல பிரான்ஸ் சீட்லயும் போட்டிருக்கு. பதில் என்ன? ஓ பதில சரி. அடுத்த பேருங்க. உங்களுக்கு அந்த போட்டோஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வரேன். அடுத்த பேருங்க. கிழக்கு மாகாணத்தில் அடங்காத மாவட்டம் என்று சொல்லி கேட்கிறாங்க. முனராகலை, அது ஊவா மாவட்டத்தில் இருக்குது. தேசிய இலச்சினையின் தன்னிறைவை குறிப்பது. அது முதல் தர்மச்சக்கரம் தார்மீக நிற்கவரை தன்னிறைவும் செழிப்பு விடை இரண்டாவது சரி. தன்னிறையும் பொலியும் என பொது கைநூல்ல முகமூடி தொழிற்சாலை இருக்கிற இடம் பலாங்குடம். பலாங்குடம் தருவாங்களா? அம்பலாங்களே அடுத்த கவனிச்சு கொள்ளுங்க. அம்பலாங்கொடை அது சரி. அடுத்தது பாருங்க. இலங்கையின் ஒட்டு பலகை தொழிற்சாலை அமைந்துள்ள இடம். அம்பலம் வாழைச்சேனை வாழைச்சேனை வராது. அம்பலம் செங்கலடியார்கள் இல்லையா அதுல? அம்பலங்குட்டை இது நாங்க ஒரு இடத்த பார்த்தோம். சார் இல்ல கஸ்திகா கூட பேப்பர் இருக்கா? டியூட் இல்லன்னா சொல்லுங்க. அதுக்கு நீங்க தங்கோட்டுவ தான் சார் கொடுத்துருக்கீங்க. தங்கோட்டு ரைட். ஓகே. அடுத்தது சொல்லும். சோயா ஆராய்ச்சி இல்லையா? தலவாக்கலை சோயா தேயிலை தான் தலவாக்கலைன்னு இருக்கு. நுணுவிலையில தென்னை ஆராய்ச்சி இல்லைன்னு இருக்கு. அங்கே வந்து ரப்பர். சோயா வந்து கண்ணூர் தான் பேரு. அந்த ஆன்சர் கிட்ட பேர் இருக்காவா? இதுல கவனிச்சு கொள்ளுங்கடா. தலவாக்கலையில தேயிலை ஆராய்ச்சி நிலையம் இருக்குடா. அதே போல நுணுவிலையில தென்னை ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. அகலவத்தையில ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. இதுல கண்ணுருவை விட சரி. பாருங்க. இருக்க பாப்பேன் திருப்பியா. பட்டிப்பால் இருக்கிறது புலனறுவையில். இரும்பு தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் ஒரு வேலை. எண்ணெய் சுத்திகரிப்பு சமூக ஸ்கந்தம். நீரினை பயன்படுத்தி இலங்கையில் மின் உற்பத்தி செய்யும் இடம் அல்லாது இருக்கிறாங்க. நுரைச்சோலை மின் நிலையம். அங்க வந்து நிலக்கரியை பயன்படுத்தித்தான் மின் உற்பத்தி செய்யறாங்க. அடுத்த கவனிங்க. நீர்மை இலங்கையில் மங்குஸ்தான் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிற இடம். அதுக்கு விடை துளசி என்ன விட கொடுத்துருக்கு. மல்வான வந்து ரம்பு. மல்வாடையில வராது. களுத்துறை. வடமத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள கலைத்துவ படைப்பு. அதை கவனித்துக் கொள்ளுங்க. எழுதிக் கொண்டிருக்கிறீங்க. வடமத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள கலைத்துவ படைப்பு கல்விகார். போனமில்ல புலனறுவையில் இருக்கு. அடுத்த இலங்கைக்கு அதிக அளவு பால் இறக்குமதி செய்யப்படும் நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தான் அதிகமாக இருக்கிறது. இலங்கைக்கு உரிய பறவை பூங்கு. வட மாநிலத்தில் அமைந்துள்ள மாவட்டம் அல்லாது
வடமாகாணம் வடமாகாணத்துல திருவோணமலை. மேல் மாகாணத்தின் பூ வைகாசிப்பு. இதுல நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு திருப்தியாச்சுன்னா எங்களடியாக்கள் திருப்தியாச்சு ஆன்சர் தக்கன சொல்லடா. எண்பத்தாறுக்கு 2 சார். 86க்கு இல்ல 85க்கு. 85க்கு வைகாசிப்பு. வைகாசிப்பு ரைட். அடுத்தது 1910 மது ஒழிப்பு இயக்கத்தை கொண்டு வந்தவர் டிபி ஜெயதிலக. கொழும்பு ரத்தினபுரிக்கான வீதி A1 A2 A9 A4. இலங்கையின் மிகவும் பழமை வாய்ந்த பெருக்குமரம் அமைந்துள்ளது மன்னார். இலங்கையில் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 2019. 2019 ரைட். அடுத்தது உலகின் உலக மரபுரிமையாக கணிக்கப்பட்ட காட்சி சாலை. விடை 4வது சரி. நமது நாட்டில் அதிகமாக வாழும் மக்கள் சிங்களவர். 3வது விடை சரி. பரங்கியர் இனம் பின்பற்றும் சமயம் கிறிஸ்தவர். 4வது விடை சரி. இலங்கையில் ஆதிவாசிகள் அதிகம் வசிக்கும் இடம் தம்பான். இலங்கையில் சித்திர புத்தாண்டை கொண்டாடுபவர்கள் தமிழர் சிங்களவர். 3வது விடை சரி. நத்தார் பண்டிகையை கொண்டாடும் மக்கள் பிரிவினர் கொண்டாடுறது கிறிஸ்தவர்கள். இலங்கையின் தேசிய மரபுரிமையாக கருதப்படும் நூல் திரிபீடம். அடுத்த கண்டியின் முடிசூட்டு மன்னனாகவும் 1848 ஆண்டு விடுதலை போராட்டம் நிகழ்ந்தவர் அடுத்தது மாவட்ட செயலகத்தினால் ஆற்றப்படும் சேவையாக அமைவர் அதை ஆற்றுறது வந்து சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆர்டிடி என்று சொல்லப்படுகின்ற அந்த இதுதான் அமைப்பு. மற்றெல்லாம் மாவட்ட செயலகத்தினால் என்ன செய்யப்படும் நிறைவேற்றப்படும். அடுத்து பிரதேச செயலகத்தினால் ஆற்றப்படும் சேவையாக அமைவர் வளங்கள். அதுல பிரதேச செயலகத்தினால வெள்ள நிவாரணம் கொடுக்கறது. ஓபன் மாஸ் கொடுக்கலையா இருந்தாங்க அவங்க வெள்ள நிவாரணத்திலையும் உதவி செய்யறவங்க. இயற்கை இடத்துகளையும் போது உதவி செய்யறது. அதுக்கு உண்மையா அமையாதுண்டு வந்திருக்கணும் பிள்ளைகளா சரியா. அதுல உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா பிரதேச செயலகத்தினால வெள்ள நிவாரணம் வழங்குறவங்க, இயற்கையான தங்களின் போது உதவி செய்யறவங்க, மாவட்ட தேர்தலில செய்யறவங்க. இது செய்யறதில்ல, இதுக்கு தனிய அமைப்பு இருக்கு சரியா. அப்ப இதுல உண்மையா ஆற்றப்படும் சேவையாக அமைவது அல்லாதண்டு வந்திருக்கும் சரியா. கொஞ்சம் விளங்கி எடுத்துக்கொள்ளுங்களா. கிராம அதிகாரியினால் வழங்கப்படும் சேவை நன்னடத்தை சான்றிதழ் வழங்குதல். நன்னடத்தை சான்றிதழ் வழங்குதல். அந்த 100 பார்த்திருக்கிறோம். தமிழ் எடுங்க சொல்லுங்க கேசிகா. அந்த சுற்றாடல்ல வெண்தாமனை தான் சார் வர என் அறிவுச்சார புத்தகத்துல வெண்தாமனை தான் போட்டிருந்தேன். அறிவுச்சாரத்துல மேல்மாடு 75 விடை அதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. 2வது போட்டோ பிடிச்சி போட்டு கேசி பண்ணி விடுவோமா. அடுத்த பாருங்க